ஹே கைஸ், ஹாப்பி விலாக். உண்மையாலுமே எனக்கு ஒரு ஹாப்பி விலாக் தான். ஒன் டே வித் காரணாம்பாளையம் பொங்கல் எபிசோட் பார்ட் 2 வாங்க பார்க்கலாம். நாங்கள் 4 பேரும் காரில் கிளம்பியாச்சு. அப்பா அம்மா பைக்கில் வந்தாங்க. அவ்வளோ லாங் செட் ஆகாது, நீங்கள் காரில் மாற்றிக்கங்கன்னு சொன்னோம். நோ நாங்கள் ரோட் சைடு ரோமேட் மாதிரி பைக்கில் தான் வருவோம்னு வீம்பா கிளம்புனாங்க. சரி ஓகேன்னு விட்டுட்டோம். போனதுக்கு அப்பா பொண்ணு தண்ணியை பார்த்தோன்னே பயங்கர குஷி. ஒரு 4 ஸ்னாப் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பா இந்த பக்கம் ஆழமா அந்த பக்கமாக ஆழமான்னு எங்களை பார்த்துட்டு. ஆனால் அது ஜஃபீனா கால் அளவு தான் இருந்துச்சு. தங்கச்சி சோளக்கிறத வச்சு மீன் பிடிக்க போகிறா, அவர் தூண்டில் வச்சு மீன் பிடிக்க போகிறார். ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 பேரும் இறங்கிட்டோம் பிடிக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் ஆனதுமே செம பசி. புளி சாப்பாடு சிக்கன் ஃப்ரை எடுத்துகிட்டு வந்தோம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் புளி சாப்பாடு டிஃபால்ட் வெளில போனோம். அது ஏன்னு எனக்கே தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீன் பிடிச்சோம். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒன்று கூட பிடிக்க முடியல. அப்போ ஒரு நண்டு பிடிச்சாரு. அதுக்கப்புறம் இவங்க போய் ஒரு 4 மீன் பிடிச்சிட்டு தான் நைட்டு பொறிச்சு சாப்பிட்டுட்டாங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது ஒரு ரா ஃபிஷ் ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பேக்கரி போனோம். கட்லேட் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் காஃபி ஆர்டர் பண்ணேன். நீ இதுதான் ஆர்டர் பண்ணி உனக்கு சைட் ஆப்போசிட்னு இது ஸ்வீட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாமல் சாப்பிட போனார். 50 ரூபா வேஸ்ட் ஆகிடுமேன்னு. அதுக்கப்புறம் கோகோனட் மில்க் ஷேக் ஒன்று ஆர்டர் பண்ணார். அதை சாப்பிட்டு பயங்கர கோல்டு. ஏன்னா ஆல்ரெடி தண்ணியில் தான் மார்னிங்லேருந்து இருந்தோம். ஈவினிங் வந்து இதை சாப்பிட்டா என்ன ஆகும்? மருதுப்பட கான்செப்ட் தான் ஆகும்.